வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். சிறகடிக்காசை சீரியலோட ப்ரோமோ வந்திருக்கு. அதில் என்ன வந்திருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. உலகத்தில் யார் மாட்டினாலும் வீட்டுக்குள்ளே ரோஹிணி மாட்டவே மாட்டேங்கிறாங்கன்னு எல்லாருமே ரொம்ப ஃபீலிங்கோட இருக்கும். ஏன்னா ரோஹிணியோட திமிரு அட்டகாசமும் நாளுக்கு நாள் கட்டுக்கடங்காமல் போய்கிட்டு இருக்கு. இதில் வேற முதல் அடிமை வித்யாவால் எதுவும் நடக்கலன்னு அவங்கள கலட்டி விட்டுட்டு அடுத்த அடிமை மகேஷை வச்சு காரியத்தை சாதிச்சிட்டு இருக்காங்க ரோஹிணி. சிறகடிக்காசை சீரியல்ல இப்போதான் தீபாவளி செலிப்ரேஷன்ஸ் ஆரம்பமாக போகுது. அதுக்கும் இன்னும் 1 or 2 days இருக்கு. இந்த நிலையில ரோஹிணியோட அப்பா இறந்த திதியும் கரெக்டா தீபாவளி அன்னைக்கே வருது. அவருக்கு வேற வாரிசுகள் யாரும் இல்லாத நிலையில ரோஹிணி தான் அதை செய்யணும்னு அவங்க அம்மா கட்டாயப்படுத்துறாங்க. அதனால அவங்க சொந்த ஊருக்கு போகணுன்ற நிலைமை வருது. மகேஸ்வரி வீட்டுக்காரரும் வேலையா வெளியூர் போக மகேஸ்வரியும் இதுல ஜாயின் பண்ணிக்கிறாங்க. ரொம்ப யோசிக்கிற ரோஹிணி, சரி நாங்களும் பாட்டி வீட்டுக்கு தானே வர்றோம், அங்கிருந்து நம்ம ஊர் பக்கம் தானே, ஏதாவது ஒன்று சொல்லிட்டு வந்துடுறேங்கிறாங்க. அவங்க ஏன் காரணத்தை தேடி அலையணும்? யாராவது பெரிய ஆளுக்கு மேக்கப் போடுறேன்னு சொன்னா உடனே அனுப்பி விட்டுற போறாங்க. அதனால ரோஹிணி என்ன டெக்னிக்கை ஃபாலோ பண்ணியிருக்காங்கன்னு தெரியல. ஆனா அவங்க திதி கொடுக்க ஆத்தங்கரைக்கு வந்துடுறாங்க. அங்க புரோகிதர் மந்திரங்களெல்லாம் சொல்லிட்டு இருக்க ரோஹிணி, கிரிஷ், அவங்க அம்மா மகேஸ்வரின்னு எல்லாருமே அவங்க அப்பா போட்டோ வச்சு திதி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ மீனாவும் அதே கோவிலுக்காக சாமி கும்பிட வந்திருக்காங்க. ஐயர் அவங்க கையில கொடுத்து ஏமா பூஜைக்கு போய் குளத்துல இருந்து தண்ணி எடுத்துட்டு வாமான்னு அனுப்பி விடுறாரு. மீனா குடத்தை எடுத்துக்கிட்டு வெளியே வர அங்க மரத்தடியில இந்த குரூப் உட்கார்ந்து இருக்காங்க. எனக்கு ஒரே பொண்ணு இவதான், இவ பேர் கல்யாணின்னு ரோஹிணியோட அம்மா சொல்றத மீனா பார்த்துட்டு கேட்டு அப்படியே அதிர்ச்சி ஆயிடுறாங்க. அவங்களுக்கு அடுத்த அதிர்ச்சியும் காத்திருக்குது. அதுதான் இது இவளோட பையன்தான் கிரிஷ் அப்படின்னு பாட்டி சொல்ல மீனாவுக்கு காலுக்கடியில இருந்த பூமி நழுவி உலகமே தடத்தடன் நடங்குது அதிர்ச்சியில. ரோஹிணிய மட்டும் இல்ல, பாட்டிய கிரிஷ எல்லாரையும் பார்த்து அதிர்ந்து போய் நிக்கிறாங்க. அவங்க அதிர்ச்சிக்கு அஸ்திவாரம் போட்ட மாதிரி அங்க மகேஸ்வரியும் இருக்க. சுத்தி எல்லாருமே ரோஹிணி கூட இருக்கவங்க எல்லாருமே திருடங்க தானா? நாம தான் இதுவரைக்கும் எதுவுமே தெரியாம இருந்துட்டோமா? எப்படி இதெல்லாம் சாத்தியம்னு மீனா அப்படியே அதிர்ந்து அசந்து போய் நிக்கிறாங்க. அந்த அதிர்ச்சியில தண்ணி எடுக்கிறதுக்காக கொண்டு வந்த குடம் மீனா கையில இருந்து நழுவி தரையில உருண்டு ஓடுது. அந்த சத்தத்துல ரோஹிணி நிமிர்ந்து பார்க்க அவங்க வசமா மீனா கிட்ட மாட்டிக்கிறாங்க. அதிர்ச்சி தாங்க முடியாத மீனா ரோஹிணிய பலார்னு அறைய அவங்க அப்படியே சுருண்டு போய் தரையில விழுந்து கிடக்குறாங்க. கோவிலுக்கு மீனா மட்டும்தான் வந்திருக்காங்களா, இல்ல கூட வேற யாரும் வந்திருக்காங்களா? மீனா கிட்ட ரோஹிணி மாட்டிக்கிட்டாங்களா, இல்ல ரோஹிணி கிட்ட மீனா மாட்டிக்கிட்டாங்களா? அப்படிங்கறதெல்லாம் வர்ற எபிசோட்ல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.